வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஊழல் பணத்தை எல்லாம் ஸ்டாலினிடம் தான் கொடுத்தேன். பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட பாதி முடி வலிச்சுன்னு போயிருச்சு. ஓகேங்களா? இருக்கிற உடம்பும் சுருங்கின்னு போயிருச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, ஓசின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இருக்கிறதே இப்ப நீங்க இருக்கிறதே ஓசி பதவியில தான். எப்ப வேணா, எந்த நேரத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைய வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஊழல பத்தி பேசலாமாங்க சாரே அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தற்போது கடுமையான வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஊழல் பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினிடம்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல்களும் நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிச்சயமா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்வுகள் நடைபெறப் போகுது அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஊழல் பணத்தை எல்லாமே ஸ்டாலினிடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொல்றேன், பொதுவாக நான் சொல்றேன் நண்பர்களே, கண்டிப்பா நிறைய விதமான மாற்றங்கள் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த டிஎம்கேல பொன்முடி போன்ற நபர்கள் எல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா துடைத்து எறியப்படுவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ ஊழல் பணத்தை எல்லாமே ஸ்டாலினிடம் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, இல்லை அதற்கு ஏதேனும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான நிகழ்வுகள் அப்படின்றது நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஓகேங்களா? ஊழல் பணத்தை எல்லாம் ஸ்டாலினிடம் கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருந்துச்சு. நாங்க ஸ்டாலின் கிட்ட தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. தமிழகத்துல வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல எப்பேற்பட்ட அரசியல் நிகழ்வுகள் என்பது நடைபெறும் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஊழல் பணத்தை எல்லாம் ஸ்டாலினிடம் கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் நடைபெறுமா, அல்லது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.